வனாந்தர சத்தம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் இதற்கு வனாந்தர சத்தம் என்று சொன்னால், நாங்கள் மிஷினரிகளாக இருக்கிறது ஜப்பான் தேசத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஜப்பான் தேசம் ஒரு டெக்னாலஜிலையும் அட்வான்ஸ்மெண்ட்லேயும் போன்ற இன்னும் பலவிதமான காரியங்களிலே அவர்கள் வளர்ந்திருந்தாலும் கூட கிறிஸ்துவினுடைய காரியத்திலே இது ஜப்பான் ஸ்டில் இட்ஸ் அ வில்டர்னஸ். இது ஒரு வனாந்திரம் தான். அதற்காகத்தான் இதற்கு பேர் வனாந்திர சத்தம் என்று நான் பேர் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயுனுடைய புஸ்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நீங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கக்கூடாது, அவர் இந்த உலகத்திலே இன்னும் அநேக நாட்கள் வாழ வேண்டும், அந்த மரணம் இயேசு கிறிஸ்து சொல்லி இந்த இடத்திலே பேதுரு அப்படியாக பேசுகிறார். அவர் அப்படி பேசுகிற போது வேதவசனம் சொல்லுகிறது, அவர் அப்படி பேசும்போது வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அதாவது ரெண்டு காரியம். ஒன்று, சில நேரங்களிலே சில சூழ்நிலைகளிலே சில மனிதர்கள் அல்லது நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய சபையில் இருக்கிற ஜனங்கள் ஊழியங்களுக்காக அல்லது ஊழிய காரியங்களுக்காக அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு போகிற போது அதை நாம் முழு மனதோடு ஏற்று அவர்களை வழி அனுப்ப வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஏனெனில் நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். அப்போது சில மனிதர்கள் சில சூழ்நிலைகளிலே தேவ பாதையிலே நடக்கிற போது அல்லது தேவனால் நடத்தப்படுகிற பாதையிலே நம்ம நடக்கிற போது நாம் நம்மை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிவிடக்கூடாது, நாம் அவர்களுக்கு இடரலாக இருக்கிறோம் என்று. அநேக காலகட்டங்களில் அப்படி அநேக மனிதர்கள் எழும்பி விடுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நாம் பார்த்துக்கொள்வோம். அது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஈவன் ஊழியத்திலும் கூட. ஒருவேளை நீங்கள் சில ஊழியத்தில் இன்வால்வாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருவேளை நான் செய்கிறது தான் கரெக்டு. ஏன்னா பேதுருடைய பார்வை அப்படி தான் இருந்துச்சு. பேதுரு நினைக்கிறது தான் கரெக்டுன்னு பேதுரு நினைச்சார். அவர் என்ன திங்க் பண்ணுறாரோ அதுதான் கரெக்ட் என்று சொல்லி பேதுரு நினைத்தார். ஆனால் ஆண்டவருடைய பாதையிலும் பிதாவாகிய தேவனுடைய பார்வையிலும் அது தவறாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் சொல்வது இடரலாக இருக்கிறாய். அப்போது இந்த காரியத்தை நம்ம ரொம்ப கவனமாக ஏற்றுக்கொள்ள பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம். நம்முடைய ஊழியங்களிலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அல்லது சபையின் காரியங்களிலே நாம் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதில் நாம் இடரலாக இருந்து விடக்கூடாது. ஒன்று. அடுத்தது, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒன்று, நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா அல்லது மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோமா? இது நம்முடைய கேள்வி கேட்க வேண்டிய ஒரு காரியம். நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை, தேவன் என்ன இதன் மூலமாக செய்ய விரும்புகிறார் என்பவைகளை நாம் சிந்திக்கிறோமா அல்லது நம்முடைய ஞானத்திற்கு, நம்முடைய எண்ணத்திற்கு, நம்முடைய பார்வைக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை நாம் சிந்திக்கிறோமா? பேதுருடைய பார்வையும் அப்படி தான் இருந்துச்சு. பேதுரு நினைத்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கக்கூடாது, அவர் காலகாலமாய் வாழ வேண்டும் இந்த பூமியிலே. அப்படி வாழ்கிற போது அது அநேகருக்கு நன்மை, ஆசீர்வாதம், விடுதலை என்றெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அது மனுஷனுடைய பார்வை. ஸோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காலகட்டங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது பேதுருடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் கூட நாம் அடிக்கடி எண்ணி பார்க்க வேண்டிய, யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நாம் யாருடையதை சிந்திக்கிறோம்? தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிறோமா அல்லது மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.